ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃப்ரைடே ரொட்டீன் வீடியோ. இன்றைக்கி எடுத்த வீடியோ தான். சாட்டர்டே சண்டே ஆனால் பாப்பா துணி துவைச்சி காய போடுவாள். மற்ற நாளில் வந்து மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த நாளில் நான் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போடுவேன். ஸோ துவைச்சி போட்டது எல்லாத்தையும் மடித்து வச்சுருந்தேன் அந்த கட்டிலில். அதை தான் இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்தாச்சு. ஃப்ரைடே மார்னிங் ஒர்க்குக்கு கிளம்பிகிட்ருக்கேன். சமைச்சு பாப்பாவுக்கெலாம் பேக் பண்ணி பாப்பா ஸ்கூல் போயிட்டா. நான் இப்போ கிளம்பிகிட்ருக்கிறேன். இது என்னுடைய டெய்லி ரொட்டீன் தான். அவசரமாக கிளம்பி வேலைக்கு போகணும். அங்கே போய் இருக்கிற எல்லா வேலையும் நான் பண்ணணும். ஸோ இது என்னுடைய டெய்லி மேக்கப் தான். ஒரு லிப் பாம் போடுவேன், லைட்டாக பவுட்ரு அடிச்சுக்குவேன். மாய்ஸ்சரைசர் போட்டேன் நான் குளிச்சுட்டு வந்தோடனே. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். கொஞ்சம் இங்கெல்லாம் மழை பெய்யுது, அதனால் வந்து கூலாக தான் இருக்குது ப்ளேஸு. அடிக்கடி மழை பெய்யுது. கிளம்பி ஆஃபீஸ்க்கு போய் வேலையெல்லாம் முடிச்சிடணும். லஞ்சுக்கெல்லாம் இருக்குது, சமைச்சதெல்லாம் இருக்குது. லஞ்சுக்கு வருவேன். அப்போ வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி நான் வேலைக்கு போட்டுட்டு போனேன் ட்ரெஸ் இது தான். ரெட் அண்ட் நேவி ப்ளூ காம்பினேஷன். எனக்கு பிடிச்சி தான் எடுத்தேன். நல்லாயிருக்கு, போடுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. காட்டன் மெட்டீரியல். இந்த ஊருக்கு காட்டன் மெட்டீரியல் தான் சூட் ஆகும். மற்ற மெட்டீரியல்னால் ரொம்ப வேர்க்கும். என்ன தான் நம்ம ஏசியில் வேலை செஞ்சாலும் காட்டன் மெட்டீரியல்னால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன துவைச்சி அயர்ன் பண்ணுறதுக்கு மெயின்டெனன்ஸ் தான் ரொம்ப வேலை. ஸோ இப்போ நான் வந்து ரெடி ஆகிட்டேன் கம்ப்ளீட்டாக. கிளம்ப வேண்டியதான். மதியம் பார்க்கலாம். வேலைக்கு போயிட்டு திரும்ப லஞ்சுக்காக வீட்டுக்கு வந்துக்கிட்டுருக்கேன். இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். கீழேருந்து அந்த மரம் பெரிய மரம், செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் அந்த மரம் போகும். நிறைய பூ பூத்துச்சு. பூத்து 1 வீக்கில் பார்த்தா நிறைய பிஞ்சு விட்ருக்கு. அப்படியே சின்ன சின்ன பிஞ்சாக தொங்குது. அப்படியே நூலாக தொங்கும் பாருங்கள். அந்த மாதிரி மரம் ஃபுல்லாக காய். இங்கே பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க பறித்து அவங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பக்கத்தில் கேமராவில் கவர் ஆகிறதுக்காக உங்களுக்கு ஆட்டி காமிக்கிறேன். எவ்வளோ முருங்கை பிஞ்சுங்களாக தொங்குதுன்னு சொல்லிட்டு. கை கட்டின தூரம் ஃபுல்லாக பிஞ்சு தான். அவங்க வந்து பறிச்சுட்டு போவாங்க. பார்த்திங்களா, நல்லா ஆடுது. அவ்வளோ பூ பூத்துச்சுங்க. மரம் ஃபுல்லாக பூவாக இருந்துச்சு. இப்போ மரம் ஃபுல்லாக காயாக இருக்குது. இப்போ வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். இப்படி தான் எனக்கு டெய்லியுமே என்னுடைய ரொட்டீன் இருக்கும். காலையில் பாப்பாவுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு நான் கிளம்பி ஏதாவது கொஞ்சம் வேலை இருக்கும். பாப்பாவுக்கு வந்து 8 மணிக்கே எல்லாம் வேலை முடிஞ்சிடும். அப்புறம் கொஞ்சம் வீட்டு வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் இப்படி தான் கிளம்பி போயிடுவேன். அப்புறம் மதியம் சாப்பிட வருவேன். அப்புறம் மதியம் கிளம்பி போவேன். திரும்ப 5 மணிக்கு வருவேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.